இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கீரை பருப்பு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதுக்காக ஒரு கடாயில் பாசிப்பருப்பு ஆட் பண்ணி செவக்க வறுத்துட்டு ஒரு தடவை கழுவிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணீர் விட்டு அதில் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா, சீரகம், வரமிளகா, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மூடி வேக விடுங்க. இது நல்லா வெந்ததும் எடுத்து தனியாக வச்சிருங்க. இன்னொரு கடாயில் தண்ணீர் விட்டு அதில் பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, சீரகம் ஆட் பண்ணி நம்ம கழுவி வச்சுருக்கிற கீரையை ஆட் பண்ணி தேவையான உப்பு சேர்த்து நல்லா வேக விடுங்க. இது வெந்ததும் இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு மிக்சியில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை ஆட் பண்ணி பல்ஸ் மோட் விட்டு அது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கீரையும் ஆட் பண்ணணும். இதையும் பல்ஸ் மோட் விட்டு எடுத்தால் பருப்பு கீரை குழம்பு ரெடி. இது கடைசியாக ஒரு தாளிப்பு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஆயில் விட்டு கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெந்ததும் கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையை ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டு எடுத்தால் சூப்பரான பருப்பு கீரை குழம்பு ரெடி.